வணக்கம் நேயர்களே. இப்ப நம்ம வந்து நின்றுட்டு இருக்க பகுதி சேலையூர் ஈஸ்ட் தாம்பரத்துல தான் வந்து நின்றுட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா ட்ரைனேஜ் பாருங்க. இந்த இடத்துல வந்து 6 போல வந்து தண்ணி வந்துருக்கு. ரொம்ப டிராபிக், காத்து வந்து புயல் ரொம்ப அதிகமா அடிச்சுட்டு இருக்குது. கொஞ்சம் கூட நம்ம வந்து இந்த இடத்துல நிக்க முடியல. புயல் காத்து ரொம்ப அதிகமா அடிச்சிட்டு இருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏராளமான பகுதிகளில் வந்து இது மாதிரிதான் தண்ணீர் வந்து தேங்கிக்கிட்டு இருக்குது. அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ட்ரைனேஜ் வந்து நிரம்பி வழிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ வந்து இன்று இரவிலிருந்து அதிகாலைக்குள்ள வந்து புயல் வந்து கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நேற்று மதியம் வந்து இந்த புயல் வந்து மகாபலிபுரம், மரக்காணம், புதுச்சேரி இடையே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சென்னையின் தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் அந்த இடத்துல வந்து புயல் மையம் கொண்டிருந்த நிலையில் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சென்னை மாநகரத்தில் மட்டும் 12 சென்டிமீட்டர் மழை, மில்லி மீட்டரில் பாத்தீங்கன்னா 122 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பதிவாகி கொண்டிருக்கும் காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வாகனங்கள் எல்லாமே திக்குமுக்காடி சென்று கொண்டிருக்கிறது. புயல் மதியத்திற்கு மேல வந்து அதிகமாகவே மழையை வந்து பார்க்க முடிகிறது. காற்றும் மழையும் வந்து ரொம்ப அதிவேகமாக அடித்துக் கொண்டிருக்கிறது. வாகனங்கள் மிகுந்த சிரமப்பட்டு தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுபோல இந்த பள்ளத்துல எல்லாம் வந்து மக்கள் வந்து பாதுகாப்பா போகணும். அத்தியாவசிய தேவைகள் இல்லாம யாருமே வெளியில வரக்கூடாதுன்னு பேரிடர் மீட்பு குழுவினர், மாவட்ட நிர்வாகம் வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்க. எலக்ட்ரிக் போஸ்ட் இது மாதிரி பகுதிகளில் வந்து மக்கள் வந்து வெளியே வர வேண்டாம். இன்று இரவிலிருந்து அதிகாலைக்குள் புயல் வந்து கரையை கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. மக்கள் வந்து பாதுகாப்பான முறையில வீட்டுல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறாங்க. மதியத்திற்கு மேல வந்து புயல் வந்து அதிகமாகவே வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த தென்னை மரத்தோட காட்சி கூட எடுங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு புயலோட வீரியம் இருக்கு.